வணக்கம் நண்பர்களே. கூகுள் நிறுவனத்தில் மிக உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு மனிதர் அதிகாரமும் வசதிகளும் பாதுகாப்பும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை விட்டுவிட்டு ஏன் வெளியே வந்தார் தெரியுமா? அவர் ஒரு புதிய உலகத்தை உருவாக்க விரும்பினார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் டேட்டா உலகத்தை மறுபரிசீலனை செய்ய விரும்பினார். இதுதான் ஸ்ரீதர் ராமசாமியின் அதிரடியான கதை. 1967 ஆண்டு இந்திய நாட்டின் தமிழ்நாட்டில் உள்ள திருச்சிராப்பள்ளி நகரத்தில் பிறந்த ஸ்ரீதர் பிடெக் பட்டப்படிப்பை சென்னையில் உள்ள ஐஐடியில் முடித்தார். பின்னர் அவர் அமெரிக்க நாட்டின் பிரவுன் யூனிவர்சிட்டியில் எம்எஸ் படிப்பும் அதன் பின்னர் பிஹெச்டி பட்டமும் பெற்றார். கல்லூரியில் படிக்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பாடத்தில் இவர் எழுதிய ஆராய்ச்சி கட்டுரைகள் இவரை உலகின் தொழில்நுட்ப முன்னணி நிறுவனங்களின் கவனத்திற்கு கொண்டு வந்தன. முதலில் பெல் லேபரேட்டரிஸ் நிறுவனத்திலும் அதன் பின்னர் லூசன்ட் டெக்னாலஜி நிறுவனத்திலும் பணியாற்றிய ஸ்ரீதர் ராமசாமி 2003 ஆண்டு கூகுள் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார். அது அவரது வாழ்க்கையின் மிக முக்கியமான கட்டம். கூகுள் நிறுவனத்தில் முதலில் அவர் ஆட்ஸ், அதாவது அட்வர்டைசிங் பிரிவை வழிநடத்தினார். இது கூகுள் நிறுவனத்திற்கு பெரிய வருமானத்தை ஈட்டித்தரும் ஒரு முக்கிய பிரிவு. ஒரு இந்திய இளைஞர் கூகுள் நிறுவனத்தின் பிசினஸை கையாளும் நிலைக்கு வருவது சாதாரண விஷயம் அல்ல. வெற்றிகரமான சில ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு நாள் ஸ்ரீதர் ராமசாமி ஒரு பெரிய முடிவை எடுத்தார். 2018 ஆண்டு சுமார் 15 ஆண்டுகள் கூகுள் நிறுவனத்தில் பணியாற்றிய பின்னர் அந்த பாதுகாப்பான உயர்ந்த பதவியையும் அதன் சுகங்களையும் விட்டு வெளியேறினார். ஏனென்றால் இன்டர்நெட் மற்றும் டேட்டா உலகம் தனக்கு இன்னும் சிறப்பாக அமைய முடியும் என்று பரிபூர்ணமாக அவர் நம்பினார். தன்னால் அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்க முடியும் என்று முழுமையாக நம்பினார். தனது ஒரு நண்பருடன் சேர்ந்து ஒரு புதிய சர்ச் என்ஜினை உருவாக்கினார். அந்த நிறுவனத்திற்கு நீவா என்று பெயரிட்டார். அந்த நிறுவனம் கூகுள் கம்பெனிக்கு நேரடி சவாலாக அமைந்தது. நீவா அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாத சர்ச் என்ஜினாக உருவெடுத்தது. இது யூசர் பிரைவசியை பல மடங்கு பாதுகாக்கும் பிளாட்ஃபார்ம் ஆகவும் அமைந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த புதிய நிறுவனம் ஒரு சாதாரண முயற்சியாக கருதப்படவில்லை. ஒரு கொள்கை, ஒரு பிலாசபி ஆக புரிந்து கொள்ளப்பட்டது. அப்போது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகம் படுவேகமாக வளர ஆரம்பித்து இருந்தது. நீவா நிறுவனத்தின் கொள்கை, கோட்பாடு, பிஸ்னஸ் மாடல்களை தெரிந்து கொண்ட ஒரு பெரிய நிறுவனமான ஸ்னோஃப்ளேக்
என்ற கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் நிறுவனம் 2023ஆம் ஆண்டில் நீவா நிறுவனத்தை விலைக்கு வாங்கிக் கொண்டது. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் ஸ்ரீதர் ராமசாமி ஸ்னோஃப்ளேக் என்ற பெரிய நிறுவனத்தின் CEO ஆக தேர்வு செய்யப்பட்டார். ஸ்னோஃப்ளேக் நிறுவனம் இன்று உலகின் மிகப்பெரிய டேட்டா பிளாட்ஃபார்ம்களில் ஒன்றாக திகழ்கிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு, அதன் வளர்ச்சிக்கு டேட்டா தான் ஃபியூவல், டேட்டா தான் சக்தி அளிக்கும் எரிபொருள். அதனால் ஸ்ரீதர் ராமசாமி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தின் ஒரு முக்கிய சக்தியாக அவர் விளங்குகிறார். அவரது பயணம் நமக்கு ஒரு முக்கிய பாடத்தை சொல்கிறது. பெரிய பதவியில் இருப்பது பாராட்டத்தக்க வெற்றி அல்ல, புதிய சிந்தனையை உருவாக்குவது தான் உண்மையான வெற்றி என்பதாகும். கூகுளுக்கு சவால் விடும் தைரியம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் ஒரு புதிய பாதையை உருவாக்கும் கிரேட் விஷன், ஒரு தொலைநோக்கு பார்வை. இந்த விஷன் தான், இந்த பார்வைதான் ஸ்ரீதரை ஒரு தனித்துவமான தொழில்நுட்ப தலைவராக ஆக்கி இருக்கின்றது. ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை தேர்வு செய்வது கடினமான செயல் அல்ல, ஆனால் உலகத்தை மாற்ற முயற்சிப்பதுதான் சவால். ஸ்ரீதர் ராமசாமி அந்த சவாலை ஏற்றுக்கொண்ட மனிதர். நீங்களும் ஒரு நாள் உங்கள் வாழ்க்கையில் எல்லோரும் தேர்ந்தெடுத்து செல்லும் பாதையை தவிர்த்துவிட்டு உங்களுக்கு என்று ஒரு தனி பாதையை உருவாக்க தயாராக இருக்கின்றீர்களா? இந்த வீடியோவை பார்க்கும் உங்களுக்காக உலகின் மிக சுவாரஸ்யமான தொழில்நுட்ப வல்லுநர்களின் வெற்றி கதைகளை உங்கள் முன் கொண்டு வருகிறேன். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், என்னுடன் இணைந்து இருங்கள். மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். அன்புடன் ஜலால்.